இந்த என் மக்கள் யாத்திரைக்கு வருகை புரிந்திருக்கும் மக்களின் தலைவர் மதிப்புமிகு அண்ணாமலை அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். எங்களெல்லாம் சிறப்பாக வழிகாட்டிக் கொண்டிருக்கிறோம். சேலத்தினுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர், மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணா டாக்டர் KP ராமன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் மாவட்ட நிர்வாகிகள், மண்டல தலைவர்கள், அணி மற்றும் பிரிவு நிர்வாகிகள், இங்கே கூடியிருக்கும் பொதுமக்கள், வியாபாரிகள் அனைவரையும் வருக வருக என பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வரவேற்கிறேன். தர்மபுரியில் நின்று கொண்டிருக்கின்றோம், அரூரில் நின்று கொண்டிருக்கிறோம். ஐயா, இன்னைக்கு நம்முடைய பாத யாத்திரை இன்னைக்கு காலையில எங்க ஆரம்பிச்சோம்னா மேச்சேரியில் ஆரம்பிச்சோம். ஐயா, மேட்டூர் மேச்சேரியிலே முதல் தொகுதியை முடித்துவிட்டு இரண்டாவது தொகுதி பாப்பிரெட்டிப்பட்டி, இரண்டாவது தொகுதியிலே பாத யாத்திரை முடித்துவிட்டு மூன்றாவது தொகுதியாக அரூர் தொகுதியில் இருக்கிறோம். இதுல மேச்சேரி, மேட்டூர், சேலம் மாவட்டத்திலும் மிச்ச 2 ஊர்களும் கூட தர்மபுரி மாவட்டத்தில் இருக்குதுங்க. நான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாவட்டத்தில் குறிப்பாக ஜாதி அரசியலை செய்து இத்தனை காலமாக ஜாதியை மையப்படுத்தி வாக்கு வேண்டுமா, இந்த ஜாதிக்காரங்களை ஓட்டு போடணும், இந்த ஜாதிக்காரங்களை சுயேட்சை அளிக்க வேண்டும், ஓட்டு பிரிக்கணுமா, இந்த ஜாதிக்காரங்களை வேட்பாளராக கொண்டா இவரு ஓட்டு பிரிப்பார். இப்படியே செய்து செய்து தர்மபுரியினுடைய வளர்ச்சி எல்லாம் சுரண்டி எடுக்கும். தமிழகத்தில் வளர்ச்சி குறைவாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக தர்மபுரி மாறி இருக்கும். உலகம் முழுவதும், ஐயா, இந்தியா முழுவதுமே வேலை செய்யக்கூடிய இடத்துல தர்மபுரியில் இளைஞர்கள் இருப்பார். திருப்பூரில், கோயம்புத்தூரில், சென்னையில், ஹைதராபாத்தில், டெல்லியில எங்கே சென்றாலும் கூட தர்மபுரியினுடைய இளைஞர்கள் அந்த வேலையில் இருக்கிறார். ஆனா தர்மபுரிக்குள்ள வளர்ச்சி இல்லைங்கய்யா, தொழிற்சாலைகள் இல்லை. இதை எந்த அரசியல்வாதியுமே முன்னிலைப்படுத்தி பேசல. தர்மபுரி மேட்டூர் பகுதி போனீங்கன்னா அதிகமான டிரைவர்ஸ் இந்த பகுதியில் இருந்து வர்றாங்க. ஓட்டுநர், பேருந்து ஓட்டுநரிலிருந்து, லாரியிலிருந்து, டிராக்ஸில் இருந்து, டெம்போல இருந்து இந்த ஊருடைய ஓட்டுநர்கள் இந்தியா முழுவதும் போறாங்க. இந்தியா முழுவதும் மோடி ஐயாவுடைய காலகட்டத்தில் வளர்ச்சியை பார்க்கிறான். அந்த வண்டி எங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இருக்கக்கூடிய இடத்திற்கு தர்மபுரியினுடைய ஒரு லாரி ஓட்டுநர் செல்கின்றாரோ வளர்ச்சியை பார்த்துட்டு தர்மபுரி வர்றான். எல்லா இடத்திலும் வளர்ச்சி இருக்கும் பொழுது நம்முடைய ஊர்ல மட்டும் ஜாதி அரசியலை மையப்படுத்தி அரசியல் நடந்து இன்னைக்கு மோடி ஐயா, நாங்களும் ஜாதியை நம்புறோம். ஆனால் நாம் நம்பக்கூடிய ஜாதி வேறு. நமக்கு பொறுத்தவரை, மோடி ஐயாவை பொறுத்தவரை 4 ஜாதி இருக்குது ஐயா. ஏழை ஜாதி, பெண்கள் ஜாதி, இளைஞர்கள் ஜாதி, விவசாயிகள் ஜாதி. 4 ஜாதிகளை மட்டும் நம்பி நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஏழை என்கின்ற ஜாதி இருக்கக்கூடாது. அவர்களுக்கு திட்டத்தை எல்லாம் கொடுத்து நடுத்தர வசதிக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்றோம். இளைஞர் ஜாதிக்கு எந்த விதமான ஊக்கமும் ஆக்கமும் தேவைப்படுகிறதோ அதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். சிறப்பாக பணியாற்றி ஒரு இளம் தலைவராக நம்முடைய கட்சியிலே வேகமாக வளரக்கூடிய சகோதரர் பிரவீன் அவர்கள் என்னோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய மாவட்ட துணைத் தலைவர் சகோதரர் கிருத்திகா அவர்கள் இருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, மாவட்ட செயலாளர் சரிதா அவர்கள், அரூர் தொகுதியினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் சாட்சாதிபதி அவர்கள் இருக்கின்றார்கள். அவருக்கு நன்றிகளை தெரிவித்து, அரூர் தொகுதியினுடைய பார்வையாளர் அண்ணன் சாமிக்கண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, நன்றிகளை, வணக்கத்தை தெரிவித்து, தர்மபுரி பாராளுமன்ற தொகுதியினுடைய ஒருங்கிணைப்பாளர் மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் பாஸ்கர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, தர்மபுரி பாராளுமன்ற தொகுதியினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் வரதராஜன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, தர்மபுரி பாராளுமன்ற தொகுதியினுடைய பார்வையாளர் முடிராஸ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவித்து, மிக முக்கியமாக நம்முடைய ஒன்றிய தலைவர்கள் உங்களை எல்லாம் அழைத்து வந்து, என்னையும் அழைத்து வந்து ஒரு இடத்திலே சேர்த்து இருக்கின்றார். அரூர் நகரத்தினுடைய ஒன்றிய தலைவர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, அரூர் கிழக்குடைய ஒன்றிய தலைவர் தினகரன் அவர்கள், அரூர் மேற்கு அண்ணன் சவுந்தரராஜன் அவர்கள், முரப்பூர் கிழக்கு ராஜசேகர் அவர்கள், முரப்பூர் மேற்கு தர்மலிங்கம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, மிக முக்கியமாக நீங்கள் பெண்கள், சகோதரிகள், தாய்மார்கள், குழந்தைகளோடு மலையை பொருட்படுத்தல எதையும் எதிர்பார்க்காமல் நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களுடைய ஒரே நோக்கம் அரசியல் மாற்றம், ஒரே நோக்கம் தூய்மையான அரசியல், ஒரே நோக்கம் ஊழல் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவதற்காக வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகள், குறிப்பாக குழந்தைகள், எதையும் பொருட்படுத்தாமல் எண்ணற்ற குழந்தைகள் நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பான ஒரு வணக்கத்தை, நன்றிகளை தெரிவித்து, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய தலைவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, வாய்ப்பளித்த மாவட்டத்தினுடைய தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். குறிப்பாக காவல்துறை நண்பர்கள் அற்புதமான ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். யாருக்காவது தொந்தரவாக இருக்கும் நம்முடைய பேருந்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள்,
ஓட்டுநர் நடத்தினர் அவங்களுக்கு என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி புகழ். பாரத பிரதமர் நமக்கு அளித்திருக்கிற நலத்திட்டங்களில் பலன் பெற்றிருக்கிற பயனாளிகளுக்கு நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் இப்பொழுது சான்றிதழ் வழங்குவார்கள். விவசாயிகளுக்கான கௌரவ நிதி 6000 பெற்றிருக்கிற திருமதி ராணி அவர்கள், இலவச குடிநீர் இணைப்பு திட்டம் பெற்றிருக்கிற திருமதி கலைவாணி அவர்கள், இலவச குடிநீர் இணைப்பு திட்டம் பெற்றிருக்கிற கலைவாணி அவர்கள், வண்டி ஒரு நிமிஷம் இருக்கு. முத்ரா வங்கி கடன் திட்டம் பெற்றிருக்கிற திருமதி செல்வி அவர்கள், சார் ஒரு நிமிஷம் சார், லைவ் போயிட்டு சார், ஒரு நிமிஷம் சார். இலவச கேஸ் இணைப்பு திட்டம் பெற்றிருக்கிற அஸ்வினி அவர்கள், அண்ணா ஒரு நிமிஷம் அஸ்வினி அவர்கள், செல்வ மகள் சேமிப்பு திட்டத்திலே பலன் பெற்றிருக்கிற ஹரிகரன் அவர்கள், பொது சேவை மையம் மூலமாக பலன் பெற்றிருக்கிற திரு அருள் அவர்கள், முதலமைச்சரின் மக்கள் மருந்தகம் பெற்றிருக்கிற தர்மராஜ் அவர்கள், அனைவருக்கும் நன்றி. இருண்ணா ஒரு நிமிஷம் இல்லை, ஏன்னா நம்ம அண்ணனோட டிவி தானே, ஏன்னா போய் பழக்கிற பிரதமரின் சேவை மைய திட்டத்தின் மூலமாக பலன் பெற்ற தர்மராஜ் அவர்கள், அனைவருக்கும் நன்றி. பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய்.